இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் சொல்லுகின்றேன். எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பரும் எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுவருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக யோசேப்பு என்ற கதாபாத்திரத்துக்கூடாக அவருடைய வாழ்க்கைக்கூடாக நாங்கள் சில பாடங்களை வேதாகமத்திலிருந்து கற்று வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் யோசேப்பை குறித்து தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த யோசேப்புக்கு வந்த சோதனை யோசேப்புக்கு வந்த சோதனை ஒரு வகையில சொல்லப் போனால், யோசேப்பு இந்த சோதனையை தனியாக இருந்து, ஒரு தனிப்பட்ட நபராக தனியாக இருந்து இந்த சோதனைக்கு முகம் கொடுக்கின்ற போது அவன் ஞானமாக செயல்படுவதை காணுகின்றோம். ஒரு வகையில அவன் இந்த சோதனை அவனை தொடருகின்றது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். இந்த சோதனைக்கு அவன் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்கின்றான். அதே போல அவன் அந்த சோதனையை ஞானமாக முகம் கொடுக்கின்றான். ஒருவேளை சொல்ல போனால் அவன் அந்த சோதனையை விட்டு ஒரு ஞானமாக விலகி இருப்பதை நாங்கள் காணலாம். யோசேப்பின் இந்த செயல்பாடான ஒரு வியக்கத்தக்க செயல்பாடாக இருக்கின்றது. ஒரு வகையிலே சோதனை எங்களை தொடருகின்ற பொழுது, சோதனை எங்களை தேடி வருகின்ற பொழுது, சோதனை ஏதோ ஒரு வழியிலே எங்களை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது, அந்த சோதனையை விட்டு, அந்த சோதனைக்குரிய விஷயத்தை விட்டு விலகி இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதை யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம், காணுகின்றோம். அவருடைய செயல்பாடு ஒரு வியக்கத்தக்க செயல்பாடாக இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். யோசேப்பு என்ற கதாபாத்திரத்துக்கூடாக நாங்கள் படிக்கின்ற பொழுது, இன்றைய இளைஞர்கள், இன்றைய யுவதிகளுக்கு நல்ல பாடத்தை யோசேப்புடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலைகளில் பல வழிகளில் சோதனை எங்களை தாக்குகின்றது. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோம். முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றோம், இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த சோதனைக்கு முகம் கொடுக்கின்றவர்கள், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எங்களை நெருக்குகின்ற சோதனை, எங்களை சூழ்ந்திருக்கின்ற சோதனை, இவைகளுக்கு முகம் கொடுக்க நாங்கள் ஒரு யோசேப்பிடத்திலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை யோசேப்பிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இவைகளுக்கு மேலாக எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மாதிரியாக இயேசு இருக்கின்றார். நாங்கள் வேதத்தை படிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்ற பொழுது, அவர் எங்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு சிறந்த மாதிரியாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவர் எவ்வாறு தனக்கு வந்த சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அவர் சோதிக்கப்பட்ட போதும் அவர் அதற்கு முகம் கொடுத்தார், அதை மேற்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யாதவராய் இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு வகையில சொல்ல போனால், இயேசுக்கு உங்களுக்கு தெரியும், இயேசுக்கு வந்த அந்த 3 சோதனையும் அவர் அந்த சோதனைக்கு முகம் கொடுத்தார். அந்த சோதனையை அவர் முகம் கொடுத்து அதை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்டு அவர் எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். நாங்களும் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை அவர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய கண்களை
அவருக்கு நேராக வைக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய கண்களை அவருக்கு நேராக வைக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் சோதனைகள் வருகின்ற பொழுது, சோதனை எங்களை தேடி நெருக்குகின்ற பொழுது, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கண்களை அவருக்கு நேராக வைத்திருக்க வேண்டும். அவரிடத்திலே நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு. இது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதான் நாங்கள் அந்த பரமண்டல ஜெபத்திலே இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ஒரு வரி வருகின்றது. சோதனைக்குட்படாமல் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்குட்படாமல் தீமையில் இருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சித்து கொள்ளும் என்ற அந்த பகுதியை நாங்கள் வேதத்திலே என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11லிருந்து 12. தயவு செய்து ஒருத்தர் வாசிக்கவும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். நாங்கள் இந்த வேத பகுதியை பார்க்கின்ற பொழுது, போர்த்திப்பாரின் மனைவி அவனை வீழ்த்துவதற்கு பல முறை அவள் முயற்சி செய்கின்றாள். இந்த தடவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கடுமையான முயற்சி செய்வதை காணுகின்றோம். அவள் ஒரு காத்திருந்து செயல்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று காத்திருந்து அவள் செயல்படுகின்ற ஒரு செயல்பாடாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவர் யோசேப்பு தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவன் வீட்டுக்குள்ளே வளமை போல் போவது போல போகின்றான். அங்கு வேறு யாரும் இருக்காத சூழ்நிலையிலே அவள் அவனை பற்றி பிடிக்க முற்படும் போது, அவனை பிடிக்க முற்படும் போது, அவள் அவனை பிடிக்க முற்படுகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்துக்காக அவள் பலமுறை காத்திருந்தாள். இந்த சந்தர்ப்பத்துக்காக அவள் பலமுறை காத்திருந்தாள். அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அவள் அதை பயன்படுத்த முற்பட்டாள். ஆனால் அங்கே யோசேப்பை பார்க்கின்றோம். தன்னுடைய வஸ்திரத்தையும் அவன் அந்த இடத்திலே அவள் பிடிக்கின்ற பொழுது அந்த வஸ்திரத்தையும் கழட்டி விட்டு அவன் அங்கே என்ன செய்கின்றான்? ஓடுவதை காணுகின்றோம். அவள் அவனை பிடித்து என்ன செய்கின்றாள்? என்னோடு சயனி என்று அங்கே அவனை ஒரு கட்டாயப்படுத்துகின்ற நிலை இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் வஸ்திரத்தையும் கழட்டி விட்டு என்ன செய்கின்றான்? ஓடுவதை நாங்கள் காணுகின்றோம். ஒரு வகையிலே இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு விஷயம், இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அங்கே யோசேப்பு தன்னுடைய ஆடையையும் கழட்டி விட்டு அவன் தப்பி ஓடுவதை நாங்கள் காணுகின்றோம். ஒரு வகையில சொல்ல போனால், பாவம் எங்களை நெருக்குகின்ற பொழுது, பாவ சோதனை எங்களை தாக்குகின்ற பொழுது, அதிலிருந்து தப்பித்து ஓடுகின்ற செயல்பாட்டை நாங்கள் யோசேப்பிடத்திலிருந்து என்ன செய்கின்றோம்? கற்றுக்கொள்கின்றோம். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அதை பார்க்கின்றோம். பாலியல் இச்சையை விட்டு ஓடும். ஒருவேளை சொல்ல போனால் இந்த வேத பகுதி ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுக்கின்றது. பாலியல் இச்சையை விட்டு ஓடு. ஒருவேளை சொல்ல போனால் நாங்கள் பாவத்துக்கு நேராக உண்மையிலே ஓடிக்கொண்டு இருக்கவில்லை என்றால், ஒருவேளை சொல்ல போனால் எல்லா வகையிலையும் பாவம் எங்களை தாக்க பார்க்கின்றது. ஆனால் அந்த பாவம் கூட ஒரு சோதனை வடிவத்திலே தான் வந்து எங்களை என்ன செய்கின்றது? தாக்குகின்றது. ஒரு சோதனை வடிவத்திலே வந்துதான் அது எங்களை தீமைக்குள்ளே விழுத்த முற்படுகின்றது. ஆகவே சோதனையை காணுகின்ற பொழுது, சோதனை நெருங்குகின்ற பொழுது, பாவம் எங்களை
அங்கே அடிமைப்படுத்த முற்படுகின்ற பொழுது நாங்கள் அதை விட்டு தப்பியோட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப இவ்வாறான சூழ்நிலையிலே நாங்கள் சில வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், சோதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது, சில வேளை சில தவறான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் போகின்ற பொழுது, அதிலே நாங்கள் கொஞ்சம் எங்களை விட்டுக் கொடுக்கின்ற பொழுது என்ன செய்கின்றது? அது எங்களை ஆபத்துக்குள்ளே விழுத்துகின்றது. சில வேளை தவறான நண்பர்களோடு நாங்கள் சேருகின்றோம். தவறான நண்பர்கள் செய்கின்ற தவறுகள் செய்கின்ற இடத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, சில வேளை தவறான நபர்களோடு நாங்கள் நெருங்கி பழகுகின்ற பொழுது, அதுகள் கூட எங்களை தீமைக்குள்ளே, பாவத்துக்குள்ளே விழுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே தவறான நண்பர்கள், தவறான செயல்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது, அது ஆபத்திலே முடியும். அப்படிப்பட்டதை நாங்கள் விட்டு விலகி இருப்பது மிகவும் சிறந்தது. விட்டு விலகி இருப்பது அங்கே அதைத்தான் நாங்கள் யோசேப்பிடத்திலே பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய ஆடையையும் விட்டு விட்டு என்ன செய்கின்றான்? அவன் தப்பி ஓடுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்லப்போனால், நாங்கள் எப்பவும் ஒரு பாதுகாப்பான நிலையிலே இருக்க வேண்டும். பாதுகாப்பான விடயத்தை மட்டும் செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை சொல்லப்போனால், இந்த சில காரியங்கள் எங்களை சோதனைக்குள்ளே கொண்டு போகின்றது. இது பாவச் செயல்களுக்குள் எங்களை விழுத்திவிடும் என்று சொன்னால், தீமைக்குள்ளே எங்களை அகப்பட வைத்துவிடும் என்று சொன்னால், நாங்கள் அப்படிப்பட்ட விடயத்தை விட்டு விலகி இருப்பது, தப்பி ஓடுவது சிறந்தது என்று நாங்கள் யோசேப்புடைய வாழ்வில் இருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம்? கற்றுக்கொள்ளுகின்றோம். சிலர் வியாக்கியானர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லுகின்ற பொழுது, சில வேளை அவன் தன்னுடைய முழு ஆடையையும் கழட்டி விட்டு ஓடினான் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவனுக்கு முழு ஆடையும் அங்கே இழந்தாலும் பரவாயில்லை, அந்த பாவத்துக்குள்ளே அவன் அகப்படக்கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய ஆடைகளையும் அங்கே கழட்டி விட்டு அவன் தப்புவோம் என்று ஓடுவதை நாங்கள் காணுகின்றோம். போர்த்திபாரின் மனைவி போர்த்திபாருக்கு முன்பு யோசேப்பை பொய்யாக குற்றம் சாட்டுகின்றார். வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 13 18. 13 18. 39 13 18. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது, அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். இப்ப போர்த்திபாரின் மனைவி போர்த்திபாருக்கு முன்பாக யோசேப்பை பொய்யாய் குற்றம் சாட்டுகின்றார். அப்ப அங்க பொய்யாய் குற்றம் சாட்டுகிற அவள் பாவிக்கின்ற சொற்பதம் எபிரேய மனுஷன். எபிரேய மனுஷன். அன்றைய காலத்தில் தண்டனை மிக கொடூரமானது. அன்றைய காலத்திலே இந்த தண்டனைகள் குற்றம் செய்கின்ற பொழுது இந்த குற்றத்தின் அடிப்படையிலே தண்டனைகள் அங்கே கொடூரமாக இருந்தது. அன்றைய காலத்திலே தண்டனை கொடுக்கின்ற பொழுது உயிருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. உயிருக்கு என்ன செய்யப்படவில்லை? மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அன்றைய காலத்தில் உயிர்கள் மிகவும் குறைவாகத்தான் என்ன செய்யப்பட்டது? மதிக்கப்பட்டது. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு அடிமையின் உயிர் மிக தாழ்வாக, ஒரு அடிமையின் உயிர் மிக பெருமதியாக கருதப்படவில்லை. உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு அடிமை என்று சொன்னால் அவனுக்கு எந்தவித விருப்பமோ ஆசையோ அவனுடைய சித்தமோ அவனுடைய எண்ணப்பாட்டுக்கு ஒன்றுக்கும் பெருமதி இல்லை. அவன் ஒரு உயிருள்ள சடப்பொருள், தன்னிலே தானே அதிகாரமற்றவன்.
தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாதவன். அவன் ஒரு உயிருள்ள சடப்பொருள். அவனுடைய ஒரு அடிமையின் உயிர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெறுமதியாகவே என்ன செய்யப்படவில்லை, கருதப்படவில்லை. போர்த்திப்பாரின் மனைவி அறிந்திருந்தால் அவளின் குற்றச்சாட்டினால் யோசேப்புக்கு மரண தண்டனை கிடைக்கும். போர்த்திப்பால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றால் அவளுக்கு நன்றாக தெரியும் தான் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டினாலே யோசேப்புக்கு என்ன தண்டனை கிடைக்கும், மரண தண்டனை கிடைக்கும் என்று அவள் எண்ணுகின்றார். அவள் தன்னுடைய கணவனுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்று சொன்னால், அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடம் வந்தான். அவள் சொல்றாள், அந்த எபிரேய மனுஷன் என்னை கட்டாயப்படுத்தினார் என்னோட சயனிக்கும்படியாக என்று அவள் என்ன செய்தாள், அங்கே என்னிடம் வந்தான் சொல்லி அங்கே அவள் மிகுந்த கூக்குரலிட இடுவதை காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் அவளுடைய திட்டம் பிழைத்து விட்டது. இப்ப அவள் யோசேப்பு தன்னை காட்டிக் கொடுத்து விடுவானோ, அல்லது யோசேப்பு தன்னை பிடித்து தன்னை பற்றி ஒரு குற்றத்தை முன்வைப்பானோ என்று அவள் ஒருவேளை எண்ணி அவள் முந்திக் கொள்ளுகின்றாள். ஒருவேளை அவளுடைய வஸ்திரத்தை கையில வைத்துக் கொண்டு அவள் கத்துகின்றாள், கூக்குரலிடுகின்றாள். என்ன, அந்த எபிரேய மனுஷன் என்னை சயனிக்கும்படி என்ன செய்தார், என்னிடத்தில் வந்தார் என்று அவள் மிகுந்த கூக்குரலிடுவதை நாங்கள் காணுகின்றோம். இங்கு அவள் யோசேப்பு மீது மிக மோசமான முறையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். ஒருவேளை சொல்ல போனால் யோசேப் எந்தவித பாவமும் செய்யாத யோசேப்பின் மீது ஒரு மோசமான குற்றச்சாட்டை அவள் முன்வைக்கின்றார். இந்த பொய் குற்றச்சாட்டினாலே அந்த தண்டனையை யோசேப் என்ன செய்கின்றான், அனுபவிக்கின்றவனாய் மாறுகின்றான். அந்த பொய் குற்றச்சாட்டினாலே யோசேப்பு அந்த தண்டனையை அனுபவிக்கின்றவனாக மாறுகின்றான். இங்கு நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம், அவள் தான் தப்பித்துக் கொள்ள பொய் குற்றச்சாட்டை செய்கிறதை காணலாம். தான் தப்பித்துக் கொள்ள, ஒருவேளை சொல்ல போனால் நியாயமில்லாத ஒரு குற்றச்சாட்டை அவள் என்ன செய்கின்றாள், அங்கே கொண்டு வருகின்றாள். நியாயமில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டு கூடாக அங்கே ஒரு நீதி தரனை அல்லது ஒரு நீதிமானை அங்கே என்ன செய்கின்றாள், குற்றவாளியாக அவள் கொண்டு வருவதை நாங்கள் என்ன செய்கின்றோம், காணுகின்றோம். ஒரு வகையில சொல்ல போனால் இப்படிப்பட்ட நிலவரத்தை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் சந்திக்கின்றோம். ரைட், நாங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 39:19-20. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இங்கே ஒரு அபூர்வமான விஷயம் நடைபெறுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த செய்தி எஜமானுக்கு சொல்லப்பட்ட பொழுது, எஜமான் கோபம் அடைந்தார். எஜமான் என்ன செய்தார், கோபம் அடைந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனை, இந்த குற்றத்துக்கு கிடைக்க வேண்டியது என்ன, மரண தண்டனை. என்ன, மரண தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் போர்த்திப்பால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காமல் அவனை என்ன செய்கின்றான், ஒரு வகையிலே காப்பாற்றுகின்றான். சொல்ல வேண்டும். ஒரு வகையில அவனை என்ன செய்கின்றான், காப்பாற்றுகின்றான் என்பது தெளிவாக வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்தால் மரண தண்டனை. ஆனால் அவன் மரண தண்டனை பெறாமல் அவன் என்ன செய்கின்றான், சிறையிலே போடப்படுகின்றான். ஒருவேளை சொல்ல போனால் போர்த்திப்பார் அங்கே யோசேப்பை ஏதோ ஒரு வழியிலே காப்பாற்ற முற்படுகின்றார், காப்பாற்றி இருக்கின்றார். யோசேப்பின் எஜமான் யோசேப்புக்கு சிறைச்சாலைக்குள்ளே அவனை கொண்டு போடுகின்றான். யோசேப்பு அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்த சலாக்கியத்தை விட இன்னும் ஒரு மோச நிலைக்குள்ளே என்ன செய்யப்படுகின்றார், தள்ளப்படுகின்றார். ஒருவேளை சொல்ல போனால் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஏன் போர்த்திப்பார்
யோசேப்பை காப்பாற்றினார். போத்திபார் ஏன் யோசேப்பை காப்பாற்றினான் என்ற ஒரு கேள்வி இங்கே என்ன செய்யப்படுகின்றது, எழுப்பப்படுகின்றது. கொஞ்சம் யோசேப்பை பற்றி பார்ப்போம். அப்ப யோசேப்பு எஜமான் யோசேப்பை சிறைச்சாலைக்குள் என்ன செய்தார், கொண்டு போய் போட்டான். யோசேப்பு அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் அவன் சலாக்கியமாய் செல்ல பிள்ளையாய் அன்பை பெறுகின்ற பிள்ளையாய் அப்பாவுடைய நேசத்துக்குரியவனாக இருந்தவன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய சகோதரனாலே என்ன செய்யப்பட்டான், குழிக்குள்ளே போடப்பட்டான். பின்னர் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலருக்கு என்ன செய்யப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். இவ்வாறு அடிமையாக விற்கப்பட்டவன் போர்த்திபார் என்ன செய்தார், எகிப்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பை அவன் வாங்கி அவன் தன்னுடைய வீட்டிலே என்ன செய்தான், ஒரு நல்ல நிலையிலே அவனை வைத்திருந்தான். அந்த நல்ல நிலையிலே அவன் வாழுகின்ற பொழுது, அடிமையாக இருந்து நல்ல நிலையிலே வாழுகின்ற பொழுது, ஒரு பொய் குற்றச்சாட்டினாலே அந்த சோதனை அவன் தப்பித்துக் கொள்ள முற்பட்ட நிலையிலே பொய்யாக குற்றச்சாட்டப்பட்டு அவன் இப்பொழுது பார்வோனின் சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டவனாக இருக்கின்றான். நான் முதல் கேட்டது போன்று இங்கு ஒரு கேள்வி. போர்த்திபாரின் மனைவி குற்றப்படுத்திய போது அந்த குற்றத்தை போர்த்திபார் முழுமையாக நம்பினானா? கேள்வி விளங்குதா? போர்த்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது குற்றச்சாட்டை கொண்டு வந்த பொழுது, குற்றப்படுத்திய பொழுது போர்த்திபார் அந்த குற்றத்தை முழுமையாக நம்பினானா? முழுமையாக நம்பியிருந்தால் என்ன செய்திருப்பான்? மரண தண்டனை தான் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கவில்லை? மரண தண்டனை கிடைக்கவில்லை. அவனை கொண்டே சிறைக்குள்ளான் என்ன செய்கின்ற போடும். ஒருவேளை இது எங்களுடைய வேதத்திலே இதை பற்றி இல்லாவிட்டால் நாங்கள் சிந்திக்க வைக்கின்ற ஒரு விஷயம், போர்த்திபார் ஒரு வகையில சொல்ல போனால் யோசேப்பை காப்பாற்றியிருக்கிறான் சொன்னால் மரண தண்டனையிலிருந்து என்ன செய்கின்றான், காப்பாற்றி இருக்கின்றான். அவனுக்கு ஒரு யோசேப்பின் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது, நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, நல்ல ஒரு விசுவாசம் இருக்கின்றது. சோ இது அதற்கு பின்னாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது போர்த்திபார் யோசேப்பை காப்பாற்றுவதற்கு. அப்ப போர்த்திபார் யோசேப்பின் மீது இரக்கம் வைத்ததினால் அவனுக்கு மரண தண்டனையை கொடுக்காமல் அவனை சிறையிலே இட்டார். யோசேப்பு இது ஒரு பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறார். அதாவது சொல்ற செய்யாத பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கின்றார். யோசேப்பு செய்யாத பாவத்துக்கு என்ன செய்கின்ற தண்டனை அனுபவிக்கிறார். அப்ப இது கூட சில பாடங்களை எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. என்ன செய்கின்றது, கற்று தருகின்றது. எப்படின்னு சொன்னால் கவனித்துக் கொள்ளுங்க. சிலரின் பொறுப்பற்ற காரியங்கள். சரி, இப்ப யோசேப்பு பாவம் செய்தவனா? இல்லை. பாவம் செய்யாமலே அவர் என்னத்தை அனுபவிக்கின்றார்? தண்டனை அனுபவிக்கின்றார். யாருனாலே இந்த சோதனை வந்தது? யார் பாவம் செய்ய முற்பட்டது? யார் இந்த பொய் குற்றச்சாட்டை முன்வைத்தது? இந்த போர்த்திபாவுடைய மனைவியினால் இங்கே யோசேப்பு என்ன செய்கின்றான்? குற்றமற்றவன், பாவம் செய்யாதவன், ஒரு நீதிமான் என்னத்தை அனுபவிக்கின்றான்? தண்டனை அனுபவிக்கின்றான். சில வேளைகளிலே சிலரின் பொறுப்பற்ற காரியங்களாலே சிலர் தண்டனையை அனுபவிக்கின்றார்களா இல்லையா? அனுபவிக்கின்றார்கள். சிலருடைய சுயநல போக்குகள், சிலருடைய மிகையான சிலருடைய சுயநல போக்குகள்னாலே சிலர் தண்டனை அனுபவிக்கிறார்களா இல்லையா? அனுபவிக்கின்றார்கள். சிலருடைய அதிகார வெறியினாலே சிலர் தண்டனை அனுபவிக்கிறார்களா இல்லையா? சிலருடைய பதவி மோகம்
இந்த பதவி மோகத்தினாலே சிலர் தண்டனையை அனுபவிக்கிறார்களா இல்லையா? இப்படி பல காரணங்களாலே பலர் உடைய செயல்பாடினாலே சிலர் என்ன செய்கின்றார்கள்? தண்டனையை அனுபவிக்கிறார்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? அனுபவிக்கிறார்களா இல்லையா? அனுபவிக்கிறார்கள். ஆஹ்? அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறார். சிலர் என்ன செய்வாங்கன்னா தாங்கள் பிழையை செய்து விட்டு மெட்டாக்களை சாட்டி விட்டுருவாங்க. தாங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு யாரில் சாட்டி விடுவார்கள்? மற்றவர்கள். ஆனா தண்டனை அனுபவிப்பது யார்? தவறு செய்யாதவன் என்ன செய்கின்றான்? தண்டனையை அனுபவிக்கின்ற நிலை. மேல இதை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சமூக வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே நாங்கள் இவைகளை பார்க்கின்றோம், சந்திக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். சரியா? அப்ப யோசேப்பின் வாழ்க்கையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அவன் கடந்து வந்த பாதைகளையும் சூழ்நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது, அவன் தகப்பன் வீட்டிலிருந்து அவன் சகோதரை பார்க்க புறப்பட்ட காலத்திலிருந்து அவன் வந்த பாதை, கடந்து வந்த பாதை, கடந்து வந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். இது அங்கே இருக்கின்ற பெரிய ரகசியம். அப்ப பல சூழ்நிலை கூட கடந்து வந்தாலும் அங்கே அவனோடு கூட இருப்பது யார்? தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் இந்த சூழ்நிலையில கூடாக அவன் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த எல்லா சூழ்நிலையும் அவன் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் அதற்குரிய அனுமதியையும் என்ன செய்தார்? கொடுத்திருந்தார். அவர் கொடுத்திருந்தாலும் தேவன் அவனோட கூட என்ன செய்தார்? இருந்தார். தேவன் அவனோட கூட இருந்தார். சில வேளை எங்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பலவிதமான சூழ்நிலை கூடாக நாங்கள் கடந்து வருகின்றோம். பலவிதமான சூழ்நிலையை நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். பலவிதமான சூழ்நிலை எங்களை தேடி வருகின்றது. ஆனா கேட்க வேண்டிய கேள்வி, இவைகள் மத்தியிலே தேவன் எங்களோடு கூட இருக்கின்றாரா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. தேவன் எங்களோடு கூட இருக்கின்றாரா? தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உண்மையாகவே அனுபவிக்கின்றோமா? உண்மையாகவே அனுபவிக்கின்றோமா என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப ஒரு வயது சொல்ல போனால் தேவன் யோசேப்பின் வாழ்வில் ஒரு திட்டத்தோடு தான் செயல்பட்டார். ஒரு திட்டம். யோசேப்புடைய வாழ்வு கூடாக தேவன் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தேவன் அனுமதித்தார். வித்தியாசமான இக்கட்டான சூழ்நிலை கூடாக வரும்படியாக அந்த சூழ்நிலை கூடாக அவன் வந்தாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். வாசிப்போம் 39ஆம் அதிகாரம் 21 23. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு இப்ப சிறைச்சாலையில இருக்கின்றார். சிறைச்சாலையில இருக்கின்ற பொழுதும் அங்கே வசனம் அழகாக சொல்லுகின்றது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் மேல் கிருபையை காண்பித்தார். அவர் சொல்ல போனால் இந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்தார். கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். ஒருவேளை சொல்ல போனால் தேவன் அவனோட கூட இருந்ததினாலே அவன் வெற்றியுள்ள மனிதனாய் இருந்தார். ஒருவேளை அவன் சிறைச்சாலையிலே ஒரு வெற்றியுள்ள மனிதனாகத்தான் இருக்கின்றான். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால். சரி, அடுத்து நாம பார்க்கிற விஷயம் வாசிப்போம். 39 வாசிங்க. 39 3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்,
அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்தாலும் வெற்றியுள்ள லைஃப், வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள மனிதன். அவன் நிமித்தம் என்ன? தேவன் ஆசீர்வதிக்கிற, அவன் நிமித்தம் என்ன? அந்த எகிப்தியனுடைய வீட்டுக்கு செழுமையை கொண்டு வந்த, இந்த எகிப்தியனுடைய வீட்டுக்கு என்னத்தை கொண்டு வந்த? செழுமையை கொண்டு வந்தா. அப்புறம் சொல்ல போனால் கர்த்தரோடு இருப்பது. இந்த நாங்கள் இது 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 ஒரு டீப் தாட்ஸ். கர்த்தர் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற, கர்த்தரோடு நாங்கள் இருக்கிறது ஒரு ஆழமான தாட்ஸ், ஆழமான தாட்ஸ். இது சும்மா நாங்கள் வெளிப்பேச்சிலே பேசுகின்ற ஒரு விஷயம் இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் உண்மையிலே அது ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அங்கே என்ன சொல்றேன்னா அவன் ஒரு வெற்றி உள்ள மனிதன். அவன் நிமித்தம் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற ஒரு மனிதன் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அவன் சிறைச்சாலையிலும் தேவனுடைய சமூகம் யோசேப்பை ஆசீர்வதித்தது. சிறைச்சாலையிலும் தேவனுடைய சமூகம் யோசேப்பை என்ன செய்தது? ஆசீர்வதித்தது. 39:21 கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் யோசேப்பு ஒரு நியமனம் அங்கே கிடைக்கின்றது. அங்கேயும் ஒரு மேற்பார்வையாளர் என்ற நியமனம். அந்த நியமனத்தின்படி யோசேப்பு என்னென்ன செய்கின்றானோ அதெல்லாம் வெற்றி கொடுத்தது. அதன் பிரகாரம் தலைவன் அவனை ஒன்றும் யோசேப்பை ஒன்றும் என்ன செய்யவில்லை? விசாரிக்கவில்லை. அப்ப ஒரு வேலை சொல்ல போனால் தேவன் அவனோடு கூட இருந்ததினாலே சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக இருந்தாலும் அங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான். அங்கேயும் ஒரு பதவி வகிக்கின்றவனாக, நியமனம் பெற்றவனாகத்தான் என்ன செய்கின்றான்? இருக்கின்றான். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே. அவன் ஒருவேளை சொல்ல போனால் தேவன் யோசேப்பை கனப்படுத்தின, அவனுடைய வேலையை ஆசீர்வதித்தார். தேவன் யோசேப்பை கனப்படுத்தின, அவனுடைய வேலையை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவன் நாங்கள் பார்த்தோம் முன்பு போர்த்திபாரின் வீட்டில் நடந்தது போல யோசேப்பு சிறைச்சாலையிலும் என்ன செய்கின்றான்? ஒரு பிரதான மேற்பார்வையாளனாக என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டான். இப்ப பார்க்கின்றோம் கடவுளுடைய திட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு மெசேஜ் எங்களுக்கு ஒரு புதிதாக இருக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அடிமையாக வந்தவர் போர்த்திபாருடைய வீட்டிலே என்னவாக இருக்கிறார்? மேற்பார்வையாளனாக. சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டவன் கைதியாக இருக்கின்றவனும் அங்கேயும் என்னவாக இருக்கின்றான்? மேற்பார்வையாளராக. இந்த மேற்பார்வையாளனாக வருகின்ற பொழுது அங்கே தேவன் இந்த சூழ்நிலை கூடாக சிறந்த நிர்வாகம் செய்கின்ற, நிர்வகிக்கின்ற பயிற்சியை தேவன் கொடுக்கின்றார். சிறந்த நிர்வாகம் செய்கின்ற, நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியை, சிறந்த ஆற்றலை பெறக்கூடியவனாக தேவன் என்ன செய்கின்றார்? அங்கே அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், பயிற்சி கொடுக்கின்றார். அந்த பயிற்சி கூடாக வருகின்ற காலத்திலே அங்கே எகிப்து தேசத்திலே அங்கே பார்வோனுக்கு அடுத்தவனாக இருந்து அந்த தேசத்துக்கு வருகின்ற கொடிய பஞ்சம் அந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்தை சுற்றி இருக்கின்ற நாடுகளிலும் வருகின்ற அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய சிறந்த ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக தேவன் பயிற்சிவித்து, இந்த 2 அனுபவங்களுக்கூடாக பயிற்சிவித்து ஒரு சிறந்த உச்ச நிலைக்கு கொண்டு வருவதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காண்கின்றோம். அப்ப தேவன் ஒரு சிறந்த பயிற்சியை கொடுக்கின்ற, தேவன் சிறந்த படிப்பினையை கற்றுக் கொடுக்கின்ற, அதற்கூடாக தேவன் என்ன செய்கின்றார்? உருவாக்குகின்றார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இது உண்மையாக நடைபெறுவதனுடைய
பலாபலன் விளைவை நாங்கள் என்ன செய்கின்றோம்? இறுதியிலே யோசேப்புடைய வாழ்விலே என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். இந்த சிறைச்சாலையிலேயும் ஒரு முக்கியமான விடயம் நடைபெறுகின்றது. அங்கே சிறைச்சாலையிலே 2 நபர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொப்பனம் காணுகின்றார்கள். 2 நபர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொப்பனம் காணுகின்றார்கள். இந்த 2 நபருடைய சொப்பனங்களுக்கு அங்கே யோசேப்பு என்ன செய்கின்றான்? அங்கே வியாக்கியானம் சொல்லுகின்றான். அந்த வியாக்கியானத்தின் பெறுபேறு, இந்த விளக்கம் அங்கே உண்மையாக நடைபெறுகின்ற பொழுது அவருடைய வியாக்கியானத்தினுடைய தாற்பயமும் அங்கே செய்யப்படுகின்றது, உறுதி செய்யப்படுகின்றது. ஒருவேளை சொல்ல போனால் தேவன் அந்த இடத்திலே யோசேப்பு கூடாக அந்த சொப்பனம் கண்டவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஞானத்தை, அந்த தெளிவை அங்கே யோசேப்பு கூடாக செயல்படுத்துவதற்கூடாக யோசேப்பு அங்கேயும் ஒரு சிறந்த ஞானியாக விளங்குவதை நாங்கள் காணுகின்றோம். சில வேளை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் சில வேளை புரிந்து கொள்வது கஷ்டம். ஆனா இந்த சிறைச்சாலையிலேயும் அந்த இக்கட்டான சூழலில் அங்கே 2 நபர்கள் காணுகின்ற சொப்பனத்துக்கும் அங்கே தேவன் யோசேப்பு கூடாக ஒரு பதிலை கொடுத்து, அந்த பதிலில் பிரதிபலிப்பு அங்கே பார்வோனுடைய சொப்பனத்திலேயும் இடம்பெற போறதுக்குரிய ஆயத்தத்தை தேவன் என்ன செய்கின்றார்? அங்கே செய்வதை காட்டுறோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் தேவனோடு பயணிக்கின்றவன், தேவனோடு உறவு வைத்திருக்கின்றவன், தேவனிலே முழுக்க நம்பி தரித்து வாழுகின்றவன், அவன் ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்கின்றவனாகவும், புரியாத புதிருக்கெல்லாம் பதில் கொடுக்கின்றவனாயும், கேள்வியோடு ஏக்கங்களோடு இருக்கின்றவர்களுக்கு சிறந்த பதில்களை கொடுத்து ஆலோசனை கொடுக்கின்றவனாயும், மக்களை சிறந்த முறையிலே நிர்வகித்து வழிநடத்துகின்றவனாகவும் மாறுகின்றவனாக நாங்கள் யோசேப்புடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அதை காண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனோடு பயணிக்க வேண்டும். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை உண்மையிலே அனுபவிக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்விலே நடைபெறும் என்று சொன்னால் நாங்களும் யோசேப்பை போன்று வாழ்க்கை வாழுகின்றவர்களாக மாறும். கேள்வியில் ஏதாவது இருக்கின்றதா?